இன்றைக்கி நம்ம ப்ரௌன் மூக்கட்டில் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்கப்பா போகலாம் வீடியோக்குள்ளார. ஃபஸ்ட்டு நான் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். நேற்று ராத்திரியே ஊற வச்சிட்டேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே இது குக்கரில் வச்சுட்டேன். ஸோ எல்லாருமே வந்து குக்கரில் வச்சா விசில் விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் நாம் இதில் வந்து விசில் விட போகிறதில்ல. ஏன் விசில் விட போகிறதில்ல அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு 8-10 மணி நேரம் மேலே ஊற வச்சிட்டேன். ஸோ அதனால் விசில் விடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ குக்கரில் வச்சுட்டு பற்ற வச்சாச்சு. ஸோ விசில் விடலைன்னா எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காற்று வரல குக்கரில் வச்சோடனே, ஸோ அந்த குக்கரில் காற்று வரும்போது வெறும் விசில் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட போகிறோம். நீங்கள் தான் பார்க்க தானே போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ வச்சாச்சு, நல்லா கொச்சின்னு இருக்குது குக்கரில். ஸோ ப்ரௌன் மூக்கரில் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தான உணவு. காலையில் எழுந்திரிச்சோன்னே இது செய்யுங்க, இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு இருக்கும். ஸோ ஏற்கனவே நான் இது வச்சுட்டேன், குக்கரில் வச்சுட்டு எடுத்துட்டேன். இப்போ தண்ணி வெந்துச்சா வேகலையான்னு பார்க்குறேன். 1/2 hour கழித்து இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா வெந்திருக்கு. இதை காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு முன்னாடியே வீடியோவில். ஸோ இதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டிட வேண்டியதுதான். ஸோ ஒரு பாத்திரம் எடுத்துட்டேன், அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு, பற்ற வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு கடுகு, வெங்காயம். ஆக்சுவலாக தேங்காய் பார்த்திங்கன்னா எல்லாம் துருவி தான் போடுவாங்க. பட் நான் வந்து துருவி போடல, அப்படியே போட்டுறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோங்கிறத நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வரவு மிளகா ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு. எனக்கு 2 இருந்தால் போதும்.